எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றத்தால் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பயப்பட வேண்டாம் என மக்களுக்கு கூறிவிட்டு வேறு சில காரணங்களுக்காக பிரதமர் மோடி அச்சப்படுவதாக குற்றம் சாட்டினார். No need to panic. But PM himself is panicked for completely different reasons, right? So he is himself panicked. He's panicked because of Epstein. He's panicked because of Adani case. He's not able to come inside the house. போராட்டத்தில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் கலந்து கொண்டனர். வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தியை தடையின்றி கொண்டு செல்வதற்கு முன்னுரிமை அளிக்கும்படி ஈரான் அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஈரான், இஸ்ரேல் இடையிலான போர் தொடங்கி 13 நாட்கள் கடந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெஷேஸ்கியை நேற்றிரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, வளைகுடா நாடுகளில் உள்ள கடுமையான நிலைமை குறித்து ஈரான் அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பதற்றமான சூழல் அதிகரிப்பது, பொதுமக்களின் உயிரிழப்பு மற்றும் உட்கட்டமைப்புக்கு ஏற்படும் சேதம் குறித்து ஆழ்ந்த கவலையை பகிர்ந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு, பொருட்கள் மற்றும் எரிசக்தியின் தடையற்ற போக்குவரத்து ஆகியவை இந்தியாவின் முன்னுரிமைகளாக இருப்பதாக சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதோடு போர் சூழலை தணிக்க பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்றும் ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து 1,35,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கொண்ட கப்பல் இந்தியா வந்தடைந்தது. இஸ்ரேல், அமெரிக்காவுடனான போருக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கடந்து செல்லும் கச்சா எண்ணெய் கப்பல்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்ததோடு பல்வேறு நாடுகளில் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் மார்ச் 1ஆம் தேதி சவுதி அரேபியாவில் இருந்து லைபீரியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் 1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் இந்தியா புறப்பட்டிருந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த மார்ச் 9ஆம் தேதி இந்த கப்பலை அடையாளம் காண்பதற்கான ஆட்டோமேட்டிக் ஐடென்டிபிகேஷன் சிஸ்டம் அணைத்து வைக்கப்பட்டது. இதனால் எங்கு கப்பல் உள்ளது என்று தெரியாமல் இருந்த நிலையில் 1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் பாதுகாப்பாக மும்பை வந்தடைந்தது. கப்பலில் இருக்கும் கச்சா எண்ணெய் இறக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு விரைவில் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ந்து முடக்குவோம் என்று ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கமேனி சூளுரைத்துள்ளார். ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை மூடிவிட்டு அவர்கள் வெளியேறும் வரை தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ந்து முடக்குவோம் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். போரில் கொல்லப்பட்டவர்களுக்கும் மகளிர் பள்ளி மீதான தாக்குதலுக்கும் பழிவாங்க ஈரான் தொடர்ந்து போராடும் என்று முஜ்தபா கமேனி சூளுரைத்துள்ளார். அதேவேளையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரான், லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் வான்வழியாக சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதலை தொடர்ந்தால் லெபனானை கைப்பற்றுவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதை விட ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்காமல் தடுப்பதில்தான் கவனம் செலுத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலகில் அதிக அளவு எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக அமெரிக்கா இருப்பதால் எண்ணெய் விலை உயர்வால் அமெரிக்காவிற்கு நிறைய பணம் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நேச நாடுகளை குறிவைத்து ஈரான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது. இஸ்ரேலின் விமானப்படை தளங்களை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் நடத்திய தாக்குதலில் பஹ்ரைனில் உள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்கு தீப்பற்றி எரிந்தது.
இதனிடையே லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டனர். ஈராக் அருகே அமெரிக்க எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதில் கச்சா எண்ணெய் கண்டெய்னர்களுடன் கப்பல் தீப்பற்றி எரிந்தது. சபேசியா விஷ்ணு என்ற கச்சா எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது ஈரானின் தற்கொலை படகு தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 27 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஹோமுஸ் நீரிணை வழியாக அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள ஈரான் இதன் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பா $200 வரை உயரக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. இந்நிலையில் உலக அளவில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க கையிருப்பில் உள்ள 17 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை சந்தைக்கு கொண்டுவர இருப்பதாக அமெரிக்க எரிபொருள் அமைச்சர் கிறிஸ் ரைட் தெரிவித்துள்ளார்.